இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். மற்ற கட்சிகள் அவர்களுடைய வேலை என்ன, அவங்க செயல்திட்டம் என்னன்னு நம்ம சொல்ல முடியும். நாங்க எப்பவுமே கொஞ்சம் எளிய பிள்ளைகள், அதனால முன் தயாரிப்பு அதில் கவனமா இருப்போம். இப்போ எங்களுக்கு 21 மாநாடு வருது. இந்த மாநாடு, அந்த மாநாட்டில் மொத்த வேட்பாளர்களையும் அறிவிக்கணும். இப்போ புதுச்சேரிக்கு தனியாக கூட்டமிட்டு அதை கூட்டம் போட்டு அறிவிப்போம். இப்போ அங்கே 28 தொகுதியில் போட்டிடுறோம். இங்கே 234. இந்த 234 இங்கே அறிவித்து நாங்கள் களத்துக்கு போயிடுவோம். இந்த தேர்தல் தேதி எப்போ வருது அதெல்லாம். அதனால எப்பவுமே நாங்கள் முந்தைய அறிப்பில் கவனமாக இருப்போம். போன முறை நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு சின்னம் இல்லாதனால கொஞ்சம் ரொம்ப திணறிட்டோம். அது வேட்பாளர் அறிவிக்கும் போது கூட எங்களுக்கு எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறோம்னு தெரியல. இப்போ எங்களுக்கு முன்கூட்டியே எங்களுடைய விவசாயி சின்னம் இருக்கிறதுனால நாங்கள் தேர்தல் தேதி அறிவிக்கிற வரை காத்திருக்காம மாநாடு முடிஞ்சோடனே களத்தில் வேலை, பிறவே எங்கள் பிள்ளை வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, தொடங்கி. இல்ல, எல்லா கட்சிகளுமே வெற்றிங்கிற இலக்கை நோக்கி தான் போகும். மற்றவர்கள் அடைகிற வெற்றிக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும், கொஞ்சம் அமைதியா இருக்கணும். மற்ற கட்சிகள் அடைகிற வெற்றிக்கும் தேர்தல் வெற்றிக்கும் நாங்க அடைகிற தேர்தல் வெற்றிக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அவங்களுக்கு வழக்கமான ஒரு தேர்தல், அவர்களுக்கு வெற்றி என்பது உங்களுக்கு தெரியும், வாங்கிக்கிடுவாங்க. நாங்க வரலாற்று பெரும் மாறுதலுக்காக நிற்கிறோம். எத்தனையோ தேர்தல் வந்திருக்கு, எந்த மாறுதலும் அல்ல, என் இன மக்களுக்கு ஒரு ஆறுதலும் இல்லை. அதனால இந்த முற்றுமுழுதான் இந்த நிலத்துல இதுவரை இருக்கிற இந்த அரசியல் இருக்கு இல்லையா, இதை மாற்றி இதை தகர்த்து வேற ஒரு அரசியலை கட்டமைக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க ஆள் மாற்றி ஆட்சியை மாற்றி வச்சு இங்க பயன் இல்லை. ஆட்சி முறையை மாற்றணும். உங்களுக்கு ஆட்சி முறை மாற்றம் உங்களுக்கு வரணும். அந்த ஆட்சி முறையை மாற்ற நிக்கிறதுனாலதான் நாங்க அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்ங்கிற முழக்கத்தை முன்வச்சு, அந்த நோக்கத்தை முன்வச்சு இந்த களத்தை தயார் செய்து அந்த களத்துல நிக்கிறோம். இதுவரை இந்த நிலத்தில் நிகழாத வருது. இங்க பன்னெடுங்காலமா கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் இருக்கு, மக்கள் அரசியல் இல்லை. விளம்பர அரசியல், செய்தி அரசியல் இருக்கு, சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. எப்படியாவது எங்களை ஆளணும்னு நினைக்கிறாங்க. நாங்க எப்படியாவது என் இன மக்கள் வாழணும்னு நினைக்கிறோம். எப்படியாவது என் மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. நான் இந்த நிலையை எப்படியாவது மாத்தணும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. அவர்கள் திராவிடருங்கிறாங்க, நாங்க தமிழர்கள்ங்கிறோம். அவங்க இந்தியருங்கிறாங்க, இல்லை நாங்க தமிழர்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள்ங்கிறோம். இதுக்கு கோட்பாட்டு அளவுல நிறைய நாங்க தள்ளி நிற்கிறோம். அதனாலதான் இது யாரோடு இணையாம தனித்துவமா போட்டி போட காரணம் இதுதான். இந்த தாயின் மார்ல கறந்த பால் போல கரைபடியாம நிக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப சீட்டுக்கு நோட்டுக்கும் பேரம் பேசி போய் கூடுறது ஒரு கூட்டணின்னு பேசக்கூடாது. சீட்டணி நோட்டணின்னு தான் பேசணும். கூட்டம் அரசியல் ஆகாது, கொள்கை தான் அரசியல். இப்ப நீங்க அண்ணல் காந்தியடிகள் கொள்கை இல்லாத அரசியல் பாவங்கிறாங்க. எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம்ங்கிறாங்க. ரொம்ப நாளா இந்த பாவமும் இந்த வியாபாரம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் இல்ல. விடுதலைக்குன்னு அரசியலை செஞ்சுட்டு வியாபாரத்துக்கு அரசியல் ஆக்கி வச்சிருக்காங்க. நாங்க வியாபாரம் செய்ய வரல, விடுதலை பெற வந்ததுனால எங்க அரசியல் விடுதலைக்கான அரசியல். எந்த கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணாங்க. ரெண்டு கட்சியிட்டமே கூட்டணி பேசுறாங்க. இதை நீங்க அண்ணன்ட்ட கேட்க கூடாது. நான் இந்த செயலை இருக்கிறேன். நீங்க உங்களுக்கு அந்த வழி இருக்கிறதுனாலதான் என்கிட்ட அந்த கேள்வியா எழுப்புறீங்க. இதை ஒரு தலைமுறையை கவனிக்கணும். இது எந்த மாதிரியான அணுகுமுறை? தேர்தல் வரும்போது பேரம் பேசிக்கிட்டு எங்க சீட்டு நோட்டு படியுமோ அங்க போறதுங்கிறது எந்த மாதிரியான கொள்கை கோட்பாட்டு அடிப்படையில் வேலை செய்யறாங்க? இப்ப திமுகல இருக்கிற 10 அமைச்சர்கள்கிட்ட அதிமுக இருந்து அமைச்சர்கள். அப்ப இது ரெண்டு வெவ்வேறு கட்சின்னு எப்படி நினைக்கிறது? போன தடவை இங்க இருந்த அமைச்சராக இருந்தவர் இங்க இருக்கிறார். உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். அப்ப எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சியில போய் சேர்ந்து அங்க அமைச்சர் பதவி அனுபவிக்கிறது அது பதவிக்கானதா, மக்களின் உதவிக்கானதா, அது பணத்துக்கானதா, இன கட்சின்னு எப்படி சொல்றீங்க? இந்த கட்சியில இருந்து இந்த கட்சியில கொள்கையில மாறுபட்டு இருந்தா எப்படி இந்த கட்சியிலையும் பதவி இந்த கட்சியிலையும் பதவியில இருக்க முடியும்? அப்ப இங்க போய் சேரும்போது தாய் கழகம்ங்கிறீங்க, இது சேய்கழகம்ங்கிறீங்க. அப்ப தாய் மாதிரி தானே பிள்ளை இருக்கும். தாய் சரியா இல்ல, கேவலமா இருக்கு, ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைக்குது, அது கொலை கொள்ளையில் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னா அதே தானே அதையும் செய்யும். நூலை போல் சேலைங்கிறான், தாயை போல் பிள்ளைங்கிறான். நூலு மஞ்சளா இருந்து சேலை சிவப்பா வருமா? அப்ப அது ரெண்டும் ஒண்ணுதான்.
இதை மறைஞ்சுக்கணும். நீங்க கொடியில வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறாது. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டின்னு அவங்க பேசுறாங்க. நேற்று விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. பனையூர் தொகுதியில விஜய் போட்டியிடுன்னு சொல்லி விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூழல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பனையூர் தொகுதியில போட்டியிடுன்னு சொல்லி இது ஒரு அனுபவம் இல்லைங்கிறது சின்ன பிள்ளை அவருக்கு தெரியல. இது வியாபாரம் இல்லைல்ல, ஏதோ விற்பனை பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பனையூர் ஒரு தொகுதி இல்லைங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியல. அது போக போக கற்றுக்குறாங்க. திமுக தாவேக்காக தான் நேரடி களத்துல போட்டின்னு பேசுறாங்க. எப்படின்னா நாட்டை யாரு அதிகமா நாசப்படுத்துறது, இது கொடுமைப்படுத்தி அழிக்கிறது அப்படியே கொள்கை அடிப்படையில தான் மோதல்கள், சித்தாந்த அடிப்படையில தான் போட்டிகள். அப்படி அவங்க சொல்றது இந்த மும்முனை போட்டி, 3 கட்சிக்கும் போட்டி அப்படின்னு. நாங்க சொல்றோம் எங்களுக்கு எங்குமே போட்டி கிடையாது. நாங்க உலகத்திற்கு பொதுமையான அரசியலை வைக்கிறோம். புவி வெப்பமாகுது, அதை தடுக்கணுங்கிறது ஒரு இனத்துக்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு நாட்டுக்கோ இல்லை, உலகத்துக்கு. பருவநிலை மாறுது, காலநிலை மாறுது. காலநிலை மாற்றத்தால் பெரும் பாதிப்பு ஏற்படுது. 50 விழுக்காடு மக்களுக்கு உடல்ல பாதிப்பு ஏற்படுது. இங்க மருத்துவர் இருக்காங்க. இப்போ அப்படி வரும்போது இப்போ நாங்கள் 800 கோடி மக்களுக்கு 100 கோடி மக்கள் தான் குடிநீர் இருக்கு, கொஞ்சம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்க, நான் சேமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது, நிலம் நீரற்றதா மாறிடுச்சுங்கிறீங்க. எங்க அப்பா நம்மால் இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில வாழ இடம் இருக்காது. அப்படி இல்லை என்றால் வாழ்வதற்கான இடமா பூமி இருக்காது. இது 2ல 1 நடக்குன்றாங்க. ஆனா அண்மையில ஐநாவில் 200 நாடுகளின் ஆய்வறிஞர்கள், சூழியல் ஆய்வறிஞர்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. அந்த அறிக்கையை முன்வைக்கும் போது அதுல 12 ஆண்டுகளுக்கு தான் பூமியில் வாழ்நாள் இருக்குது. அதுக்குள்ள அதை காப்பாத்திக்கலைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அழிய வேண்டியதான்ட்டு போறான். அதை பேசும்போது எல்லாரும் கைதட்டினா ஆச்சரியப்பட்டோம். ஐயோ சரி பண்ணுமா அப்படின்னு நினைச்சான். அவன் நாட்டுக்கு போய் துறவு தெரிஞ்சுட்டு போயிட்டான். ஒருத்தனும் கவலைப்படல. எழுதுன எங்க ஐயா கி வெங்கட்ராமனும் படிச்ச பிள்ளைகள் நாங்களும் தான் பதறிக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க ஒரு ஓரத்துல, ஒரு நிலத்துல, ஒரு மாநிலத்தின், ஒரு இனத்தின் பிள்ளைகளை எடுத்து வச்சாலும் உலக பொதுமைக்கான அரசியல் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா தமிழன் தான் அதை பேச முடியும். ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பேரன் மூண்டு நேச்சது என் தமிழ். அதனுடைய பிள்ளைகள் நாங்க தான் அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற பிள்ளைகள், உயிர்மை நேயர்கள் நாங்க தான். இப்ப நாங்க தான் உலக பொதுமைக்கான அரசியலை முன்வைக்க முடியும். அப்ப அதனால இந்த அரசியல்ல இந்த வாக்குக்கு காசு கொடுக்கறது, கூட்டணி பேரம் பேசிக்கிறது, கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு போறது, நாங்க வந்தா அதை செய்யுங்கிறது, 1000 குடும்ப தலைவிக்கு நான் வந்தா 2000, நான் வந்தா ஆண்களுக்கு பேருந்து இலவசம், இல்ல பெண்களுக்கும் இலவசம், இது அல்ல எங்க அரசியல். அதனால அதுக்குள்ள நாங்க வரல. காங்கிரஸ் கட்சிய உள்ள போனதுல தாவேக்கா ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க கூட்டணி சேர்ந்ததுல. ஏன் நீங்க அரசியல் கருத்துக்களை விஜய் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அவங்களோட இல்ல முதல்ல அது பேசுனது தம்பி காங்கிரஸ் சேர்த்துக்கலாமான்னு கேட்கும்போது நான் தம்பிக்கிட்ட கேட்டேன், காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன். அவர் கவனிச்சார். அதை இப்ப எப்படி பேசுவீங்க? கச்சத்தீவுன்னு பேசுவீங்களா? இல்ல காவிரி நதிநீர் உரிமையை பேசுவீங்களா? இல்ல மீத்தேன் ஈத்தேன் நம்ம நில வளத்தை சுரண்டதுன்னு பேசுவீங்களா? கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது எப்படின்னு பேசுவீங்களா? இல்ல சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யாரு? நீட்டை திணிச்சது யாரு? என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? இல்ல நமது உரிமைகள் எல்லாம் பறிச்சு மாநில உரிமையை கேட்டு நிக்கிறோம். மாநில உரிமைலாம் எடுத்துட்டு போனது யாரு? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தேசியனம் தன் விடுதலைக்கு போராடிச்சு, ஒரு தேச விடுதலைக்கு. அந்த விடுதலையை அழிச்சு நாசமாக்குன ஆள் யாரு? கட்சி யாரு? அதிகாரம் யாரு? அப்ப அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு எந்த அரசியல பேசுறது? இந்தி திணிப்பா? இந்தி எதிர்ப்பா? இந்திய திணிச்ச மகான் யாரு? எல்லாம் அவங்கதான். இப்ப மதவாதமா? பாரதிய ஜனதா மதவாதமா? சரி, மிதவாதமா காங்கிரஸ்? இடிச்சது யாரு? பாபர் மசூதிய RSS பிஜேபி இடிக்க அனுமதிச்சது யாரு? கொலை செய்யறவனை விட அவன் குத்துறதுக்கு வசதியா என்ன பிடிச்சுக்கிட்டு நின்னான் பாரு, அவன் தான் பெருங்கொடுங்கொலை. அப்படி இடிக்க அனுமதிச்சது யாரு? காங்கிரஸ். அப்புறம் என்ன பேசுறது சொல்லுங்க? விடுதலை பெற்ற இந்தியாவை 1/2 நூற்றாண்டுகள் ஆண்ட கட்சி எது? ஆட்சி எது? இந்த நாடு மீள முடியாத ஏழ்மை வறுமையிலையும் ஊழல் லஞ்சத்திலையும் ஊறி திளைக்குது. அதுக்கு காரணம் யாரு? 196 லட்சம் கோடி கடனை தொடுது. இதுக்கு யாரு பொறுப்பேற்கணும்? கடன் வளர்ச்சியே ஒரு நாட்டின் வளர்ச்சி. ஜிடிபி ஏறுது, எங்கிட்ட ஏறுது? நாட்டின் வளர்ச்சின்னு கடன் வளர்ச்சியை கட்டமைக்கிறீங்க நீங்க. கொடுத்து தனியார் மயம், தாராள மயம், உலக மயம்,
இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இது 2 கட்சியும் தானே. அறிவை வளர்க்கும் கல்வி தனியார், உயிரை காக்கும் மருத்துவம் தனியார், குடிநீர் விநியோகம் தனியார், போக்குவரத்து தனியார், வானூர்தி நிலையம் நடத்துறது தனியார், விண்ணூர்தி நிலையம் தனியார், எல்லாம் தனியார்னா அரசின் வேலை என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை யாரை பார்த்து கேட்கறது? நான் சொல்றது புரியுது? அதனால அது தம்பி அதை நினைக்கிறாரு. எனக்கு எங்களுக்கு காங்கிரஸ், இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகளோட தேர்தல் உடன்பாடு இல்லை. இதுக்கு மாற்றாதான் நாங்க இந்த நிலத்துல இந்த அரசியலை கட்டி எழுப்புறோம். ஏன்னா நாங்கள் தமிழ் தேயர்கள், தமிழர்கள். என் நிலத்தின் வளத்தை காக்க, என் மண்ணை மக்களை காக்க, என் மொழி இனத்தை காக்க, அதன் கலை இலக்கிய பண்பாட்டை காக்க, வரலாற்றை காக்க, என் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்வு, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கு. அது நாங்க செஞ்சாதான் சரியா இருக்கு. அது நான் கேட்டல நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அண்ணன் நல்லா பேசினாருன்னாங்க. அது அண்ணன் தமிழர், தமிழ் மீது பற்று கொண்டவர் தானே, அதனால பேசத்தானே செய்வாரு. அது ஒரே மண்ணில் இருந்து வந்திருக்கோம் அண்ணன் தம்பியும். அப்புறம் நான் பேசுறது அண்ணன் பேச மாட்டாரா என்ன? வேற விளையாட்டு வீரனுக்கு முதல்ல இறங்கினா, 3வது இறங்கினா, 4வது இறங்கினா, தெற்க என்ன வடக்கு என்ன, போர் வீரனுக்கு எங்கேயும் போறதுதான். இந்த இடத்துல நீங்க எங்க நீங்க எல்லாம் விரும்புறீங்களோ அங்க போட்டி விடுவோம். என்னங்கய்யா, ஒரு 10 நாள் பொறுப்பா? என்னடா 10 நாள் பொறு அண்ணன். வேற பட்ஜெட் பத்தி நிதி இல்லைன்னு திமுக கூட்டணி கட்சி 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். சரிதான். இது இந்த நிதிநிலை அறிக்கையை நான் ஏற்கல. அதை கண்டிச்சு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கேன். தெரியுது. இந்த எப்பவுமே நம்மளுடைய நாட்டின் நிதிநிலை அறிக்கை முதலாளிகளுடைய வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சி பெருக்கத்துக்கும் தான் உதவும். அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களுக்கு இருக்காது. அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்னா இங்க முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படுது. அதனால அதை போய் பேசி வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துலயே லாப தேவை வந்துருது, மக்கள் சேவை செத்துருது. அப்புறம் அதை பேசி பயன் இல்லை. அதை மாற்றணும். அதுக்கு ஒரு தலைகீழ் மாற்றம் தேவைப்படுது. அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய ஒன்று இருக்கு, அதான் புரட்சி. அதுதான் நாங்க செய்து கொண்டிருக்கோம். அதனால அது திமுக எதிர்க்கும், அதிமுக ஆதரிக்கும். ஏன்னா இது கூட்டணி வச்சிருக்கு, அது கூட்டணி வைக்கல. உங்களுக்கு சரிக்காது, உண்மை தானே. அதிமுக ஆதரிக்குதா இல்லையா அந்த நிதிநிலை அறிக்கையை? அப்புறம் அது வாய்ப்பு இல்லை. அவங்க வாய்ப்பு அவங்க எடுத்துக்கிறாங்க. மிச்சம் இருக்கிறது எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போட்டு பாவம் பார்த்து எங்களுக்கு 117 இடம் கொடுத்துருக்காங்க. இது அவங்க இடம். அவங்களுக்கு உரிமைன்னு சொல்றதுக்கோ அதுக்கு உரியதுன்னு சொல்றதுக்கோ நான் யாரு பைத்தியக்காரன்? அவங்க இடம் அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறதுக்கான சனநாயகமும் அன்பும் பாசமும் இங்க இருக்கு. அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுக்கும்போது என் மக ஓடி போய் வெற்றி கோப்பையை தொட்டா நான் கைதட்ட மாட்டேன். அப்படி கைதட்டுறேன். என் தங்கை எடுக்கும்போது, என் தாய் எடுக்கும்போது, என் அக்கா எடுக்கும்போது, என் மகள் எடுக்கும்போது கைதட்டுறேன். அவ்வளவுதான் நான் செய்ய முடியும். இதுல என்ன பெருமைப்பட இருக்கு? கடமை செய்யறோம். வேற சிறப்பான திட்டம் இருக்கு. காசு மட்டும் இல்ல, ஏதாவது கொடுத்து விடு. என்னையா பணம் தான் இல்ல, அதை கொடுத்துரு. அதெல்லாம் நல்லா நடக்கும். வந்துருங்க அன்னைக்கு புரட்சி வெல்லட்டும்.